கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவரே, ஆபத்து காலத்திலே எங்களது அருகில் வருபவரே, கூப்பிடும் வேளையிலே எங்களுக்கு பதிலை தருபவரே, ஆபத்து காலத்திலே எங்களது அருகினில் வருபவரே, யெகோவாயிரே சகாயரே, எஜமானனே என்னேசுவே, கரம் பற்றி நடத்துவீரே, காருண்யத்தால் உயர்த்துவீரே, கரம் பற்றி நடத்துவீரே, காருண்யத்தால் உயர்த்துவீரே, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நின் ரோஜா, நீ ராஜா ராஜாதி ராஜா, நீ ரோஜா சாரோ நின் ரோஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நெகமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. அன்பானவர்களே, தெய்வத்திற்கு முன்பதாக எவ்வளவு அழுது உபவாசித்து ஜெபித்து நிந்தையிலும் அவமானத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும் என்று சூசான் அரண்மனையில் சுகமாய் வாழ்ந்த நெகமியா தன்னுடைய சுகத்தை விட்டு அழுது அவனுடைய சமூகத்தில் ஜெபித்து இப்பொழுது இன்னொரு ஜெபத்தை தெய்வத்துக்கு முன்னால அவர் செய்யறாரு. பா, நான் ராஜாவுக்கு முன்னால போய் நிற்க போறேன், அந்த மனுஷனுக்கு முன்னால எனக்கு நீங்க காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை தேவனுக்கு முன்னால வைக்கிறார். ஆமன்பானவர்களே, ரகசியமாய் தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு. நாம் எங்கே தயவை ஆதரவை தேடுகிறோமோ அந்த மக்களிடத்தில் இந்த ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்தை நம்ம செய்யாம ஆதரவு கேட்டா நம்ம வெட்கப்படுவோம். இப்ப நெகமியா ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்தபடியே கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினது போல உங்க வாழ்க்கையிலையும் கூட பிரியமல்ல, தேவன் எந்த மனுஷருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கணும், காரியங்கள் கைகூடி வர பண்ணணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் கையாக அவர் கையிலே கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். தொடர்ந்து தெய்வத்தை நோக்கி ஜெபிப்போம், ஜெபத்துல உறுதியாய் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஆமாண்டவரே, தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு சகோதர சகோதரிகள் மிக பெரிய தீங்கை அனுபவிக்கிறார்கள். இனமாய் நிந்தையில் இருந்தார்கள். சுகஜீவியாய் தன் சுகத்தின் ஆண்டவரே சொகுசுல மட்டும் நெகமையா வாழாமல் எங்களுக்கு ஒரு உதாரண புருஷனாய் எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ராஜ்யங்களை எப்படி கட்டணும், ஏழைகள் சிறுமைப்பட்டவர்கள் எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் மேல் எவ்வளவு நாங்கள் அன்று நேசமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் நடுவிலே நீர் நெகேமியாவை உதாரணமாய் வைத்ததற்கு நன்றி. இதை கேட்கிறவர்களும் அதுபோல சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு ஜெபிக்கிறவர்களாயும் அவருடைய நிலையை மாற்றவர்களாய் மாறட்டும். கர்த்தர் இப்படி செய்கிறதற்கு நன்றி. எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆதியே அந்தமே, அல்பாவே ஒமேகாவே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே. God bless you, church. Have a blessed day.